சமூக உருவாக்கத்துக்கு தேவையான அடிப்படைகள். ஒரு கணவன் மனைவி எப்படி வாழ வேண்டும், இதைத்தான் மதீனால நபி அவங்க சொன்னாங்க. ஒரு பெண்மணி ஓடி வந்தாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில். சூரா முஜாதலாவை படித்தால் எங்களுக்கு அது தெரியும். அழகான சம்பவம். அந்த பெண்மணி ஜாஹிலியா காலம் என்று சொன்னால் உடனே தன்னுடைய கணவனை தலாக் சொல்லி இருப்பாள். அவள் தலாக் சொல்லி இருப்பாள், விட்டிருப்பாள். அப்படி ஒரு சம்பவம் நடந்து விட்டது. ஆனால் அந்த பெண்மணி அதனை செய்யவில்லை. ஏன் செய்யவில்லை? இப்பொழுது நாங்கள் ஒரு சமூகமாக இருக்கின்றோம். எங்களை ஆளுவது, எங்களை கட்டுப்படுத்துவது குர்ஆன். குர்ஆன் தான் எங்களை வழிநடாத்துகின்றது. எனவே நான் இப்பொழுது முடிவெடுக்க முடியாது, என்னால் முடிவெடுக்க முடியாது. அது ஜாஹிலியத். எனவே ஓடி வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அந்த பெண்மணி தனக்கு நடந்த அநியாயத்தை, தன்னுடைய கணவனினால் நடந்த அநியாயத்தை, தன்னுடைய கணவன் தனக்கு செய்தவைகளை குறிப்பிட்டு, யா ரசூலல்லாஹ், இப்படி செய்து விட்டார், என்னால் வாழ முடியாது, நான் என்ன செய்ய கேட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட பாருங்கள், உடனடியாக தீர்ப்பு வழங்கவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார், இஸ்பிரி, பொறுமையாயிருங்க. திரும்பவும் அந்த பெண்மணி சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், என்னால் முடியாது, இஸ்பிரி, பொறுமையாயிருங்க. திரும்பவும் சொன்னாங்க. மூன்றாவது முறையும் அந்த பெண்மணி கேட்டாங்க, பொறுக்க முடியவில்லை. அந்த பெண்மணி கடைசியாக தன்னுடைய 2 கைகளையும் வானத்தின் பக்கம் உயர்த்தி, யா ரப், யா ரப், என்னுடைய ரப்பே, நீதான் எனக்கு தீர்ப்பளிக்க வேண்டும் என்று ரப்பிடத்திலே கேட்டார். அந்த ரப்பு தான் தீர்ப்பளிக்க வேண்டும். எனவே அல்லாஹ் தஆலா சூரா முஜாதல், கத் சமிஅ அல்லாஹு கௌலல்லதி துஜாதிலுக ஃபீ ஸௌஜிஹா வ தஷ்தகி இலல்லாஹ் வல்லாஹு யஸ்மஉ தஹாவுரகும், அந்த சூராவை அருளுகின்றார். அல்லாஹ் தஆலா, நபியே, உங்களோடு விவாதம் பண்ணி கொண்டிருந்த அந்த பெண்மணியின் பேச்சை கேட்டுவிட்டான். கத் சமிஅ அல்லாஹு கடைசியாக அவள் என்ன செய்தாள் தெரியுமா? தன்னுடைய ரப்பிடத்திலே கையை ஏந்தி விட்டாள். வல்லாஹு யஸ்மஉ தஹாவுரகுமா, நீங்கள் 2 பேரும் பேசியதை அல்லாஹ் தஆலா கேட்டுக்கொண்டுதான் இருந்தான். உண்மை வரையும் அவர்களை பின்பற்றி வாழக்கூடிய அனைவர் மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தஆலாவை அஞ்சி பயந்து உள்ளச்சத்துடன் நடந்து கொள்ளுமாறு முதலாவதாக எனக்கும் உங்களுக்கும் நல்லுபதேசம் செய்து கொள்கின்றேன். அல்லாஹு தஆலாவிடத்திலே வெற்றி பெறக்கூடியவர்கள் உண்மையாக அல்லாஹு தஆலாவை அஞ்சி அவனுக்கு பயந்து இந்த உலகத்தில் வாழ்ந்து தங்களுடைய இறுதி காலத்தில் மரணிக்கும் பொழுது உண்மையான முஸ்லிமாக வாழக்கூடியவர்களுக்குத்தான் அது கிடைக்கும் என்பதை அல் குர்ஆன் எங்களுக்கு தெளிவாக சுட்டிக்காட்டுகின்றது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே மனிதர்களை அவர்களுக்கு தேவையான வளங்களை எல்லாம் வழங்கி வாழச் செய்திருக்கின்றார். எல்லா மனிதர்களும் அவர்கள் யாராக இருந்தாலும், எந்த மதத்தை பின்பற்றக்கூடியவர்களாக இருந்தாலும், எந்த சிந்தனை போக்கில் உள்ளவர்களாக இருந்தாலும், அவர்கள் ஒரு சமூகமாக கூட்டாக வாழ வேண்டும் என்பதுதான் அல்லாஹு தஆலாவுடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது, அவனுடைய திட்டமாக இருக்கின்றது. அல்லாஹு தஆலா மனிதனை தனிமையில் வாழ வேண்டும், தனியாக பிரிந்து வாழ வேண்டும் என்றது எப்பொழுதுமே அல்லாஹு தஆலா எதிர்பார்த்தது கிடையாது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொடக்கம் மறுமை வரையும் இந்த உலகத்தில் வாழக்கூடியவர்கள் அவர்கள் கூட்டாக சமூகமாகத்தான் வாழ வேண்டும் என்பதை அல் குர்ஆன் எங்களுக்கு திட்டவட்டமாக சொல்லி காட்டுகின்றது. யா அய்யுஹன் நாஸ்,
இன்னா خلقناكم من ذكر وانثى وجعلناكم شعوبا وقبائل لتعارفوا ان اكرمكم عند الله اتقاكم. மனிதர்களே, நாங்கள் உங்களை படைத்திருக்கின்றோம், ஆண்களாக பெண்களாக படைத்திருக்கின்றோம். நாங்கள் உங்களை கிளைகளாக கோத்திரங்களாக அமைத்திருக்கின்றோம். நீங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரை புரிந்து வாழ்வதற்காக உங்கள் மத்தியிலே மிகவும் கண்ணியமானவர், மிகவும் சிறந்தவர் அல்லாஹு தஆலாவிடத்திலே இறை அச்சம் உள்ளவர்கள் தான், தக்வா உள்ளவர்கள் தான். அல்லாஹு தஆலாவை நெருங்குவதற்கு, அல்லாஹு தஆலாவிடத்திலே நன்மையை பெற்றுக் கொள்வதற்கு மிகச்சிறந்த சாதனமாக, மிகச்சிறந்த வழிமுறையாக இந்த உலகத்திலே எங்களுடைய கையில் இப்பொழுது இருக்கக்கூடியது அல் குர்ஆன் தான். அல் குர்ஆன் தான். அதை விட, அல் குர்ஆனை விட அல்லாஹு தஆலாவை எங்களிடத்தில் நெருக்கி வைக்கக்கூடியது, அதிகமான நன்மையை பெற்றுத் தரக்கூடியது இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில், சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் எங்களுக்கு இதனை கண்டுகொள்ள முடியும். அந்த சஹாபாக்கள் நாங்கள் அறிவோம், ஜாஹிலியத் அறியாமை என்ற ஒரு அமைப்பில் அவர்கள் வாழ்ந்தார்கள் என்று நாங்கள் கூறுகின்றோம். அப்படித்தான் அவர்கள் வாழ்ந்தார்கள், அறியாமையில் தான் அவர்கள் வாழ்ந்தார்கள். அந்த மக்கள் எப்படி வாழுவது இந்த உலகத்தில், யாருக்கு கட்டுப்பட்டு வாழுவது, ஒரு மிக உயர்ந்த ரப்பு இருப்பதாக இருந்தால் அவன் யார், அவன் எப்படிப்பட்டவன், அவனுடைய சிஃபாத்துகள் என்ன என்பவைகளை அறியாதவர்களாகத்தான் அவர்கள் இருந்தார்கள். எனவேதான் அவர்கள் தான் தோன்றித்தனமாக வாழ்ந்தார்கள். அவர்களுக்கு வழிகாட்டக்கூடியது அவர்களுடைய கபீலாதான், அவர்களுக்கு அவர்களுடைய ஷேக் தான், அந்த கோத்திரத்தின் தலைவர் தான் வழிகாட்டுவார். நீ இப்படித்தான் வாழ வேண்டும், உன்னுடைய மனைவியோடு இப்படித்தான் நீ நடந்து கொள்ள வேண்டும், உன்னுடைய சகோதரனோடு நீ இவ்வாறுதான் நடந்து கொள்ள வேண்டும், சமூகத்தில் நீ இப்படித்தான் வாழ வேண்டும் என்றெல்லாம் சொல்லிக் கொடுக்கக்கூடியது அவர்களுடைய ஷேக்கள் தான், அந்த கோத்திர தலைவர்கள் தான். அவர்கள் சொல்வார்கள், எங்களுடைய வாழ்க்கையிலே ஒன்றுவிட்ட சகோதரனாக இருந்தாலும் கூட, ஒரே தந்தைக்கும் தாய்க்கும் பிறந்த சகோதரனாக இருந்தாலும் கூட, எங்களுடைய ஷேக், எங்களுடைய கோத்திரத்தின் தலைவர் அவனுடைய தலையை துண்டித்து விடு என்று சொன்னால் நாங்கள் துண்டித்து விடுவோம். அப்படித்தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உன்னுடைய மனைவியை நீ பிரிந்து விடு என்று சொன்னால் நாங்கள் பிரிந்து விடுவோம். அப்படித்தான் நாங்கள் வாழ்ந்து வந்தோம். எங்களுடைய குழந்தைகள், எங்களுடைய உடன் பிறப்புகள், யாரையும் நாங்கள் நெருக்கமானவர்களாக, எங்களோடு இரத்த பந்தங்களாக நாங்கள் கருதுவதில்லை. எங்களுடைய ஷேக் குறிப்பிடாமல் அப்படித்தான் நாங்கள் வாழ்ந்து வந்தோம். எங்களுக்கு மத்தியிலே நீதியையும் நியாயத்தையும் உண்மையையும் சத்தியத்தையும் எங்களுடைய வாழ்த்தான் தீர்மானிக்கும். எங்களுடைய வாழ்த்தான் தீர்மானிக்கும். வாழ் தூக்கப்பட்டு விட்டால் அதுதான் உண்மை என்று நாங்கள் நினைப்போம். அதற்கு பின்னணியில் என்ன இருக்கின்றது, அதன் யதார்த்தம் என்ன என்றெல்லாம் நாங்கள் பார்க்க மாட்டோம். இப்படித்தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தோம். எங்களுடைய பெண் குழந்தைகளை புதைக்கக்கூடியவர்களாக நாங்கள் இருந்தோம். அந்த குழந்தையின் முகத்தை பார்த்தே நாங்கள் அதை செய்யக்கூடியவர்களாக இருந்தோம்.
அந்த குழந்தை எங்களுடைய முகத்தை பார்த்து கொண்டிருக்கும், அது அழும், கதரும், எங்களோடு பேசும். அப்பொழுதும் கூட நாங்கள் அதனை செய்யக்கூடியவர்களாக. இப்படி ஜாகிலியத்திலே இருந்த அந்த சமூகத்தை ஒரே சமூகமாக, உம்மத்தன் வாஹிதாவாக எது கொண்டு வந்தது என்று சொன்னால் அது அல் குர்ஆன் தான். அது அல் குர்ஆன் தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்து வளர்ந்து அந்த மக்காவில் அந்த சமூகத்தை கண்டு இந்த சமூகத்தை வழிப்படுத்த வேண்டும், இதனை ஒரு உண்மையான சத்திய மார்க்கத்தின் பக்கம் கொண்டு வர வேண்டும் என்பதற்கான திட்டங்களை அவர்கள் வகுத்தார்கள். அவர்கள் கோத்திரங்களாக, குழுக்களாக, கிளைகளாக இப்படியே வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும் என்று அவர்கள் விட்டுவிடவில்லை. தனிநபர்களாக வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும் என்று அவர்கள் விட்டுவிடவில்லை. அதனை அல் குர்ஆன் எதிர்பார்க்கவும் இல்லை. ஒவ்வொரு தனி நபர்களையும் அவர்கள் சந்தித்தார்கள். ஒவ்வொருவரிடத்திலும் அவர்கள் இஸ்லாமிய அடிப்படைகளை கொடுத்தார்கள், ஏகத்துவத்தை கொடுத்தார்கள், ஈமானை கொடுத்தார்கள். அந்த மக்கள் இந்த உலகமே பேசக்கூடிய அளவுக்கு, இந்த உலகத்தில் பின்னால் வந்த அறிஞர்கள் பேசக்கூடிய அளவுக்கு அவர்கள் மாறிவிட்டார்கள். முன்னுதாரணமாக அவர்கள் மாறிவிட்டார்கள். உலகத்துக்கு வழிகாட்டக்கூடியவர்களாக அவர்கள் மாறிவிட்டார்கள். அவர்கள் ஒரு நாகரிகத்தை உருவாக்கினார்கள். முன்னைய காலங்களிலே நாங்கள் கேள்விப்பட்டிருக்கின்றோம் எகிப்திய நாகரிகம். எகிப்திலே வாழ்ந்த மக்கள் ஒன்று கூடினார்கள். அந்த நைல் நதி என்ற ஒரு நதி இருந்தது. அந்த நதியை அவர்கள் பயன்படுத்தி கொண்டார்கள். அந்த இடத்திலே அவர்கள் வாழ்ந்து அவர்களுடைய வாழ்க்கையை கழிக்கக்கூடியவர்களாக அவர்கள் இருந்தார்கள். அவர்களுடைய சிந்தனைகள், அவர்களுடைய கோட்பாடுகள், அவர்கள் பயன்படுத்தியவைகள் அது ஒரு நாகரிகமாக, கலாச்சாரமாக, பண்பாக அந்த மக்களிடத்திலே பிற்பட்ட காலங்களில் பின்பற்றப்பட்டு வந்ததை நாங்கள் பார்க்கிறோம். அதே போன்று சீனாவிலே வாழ்ந்தவர்கள் ஒரு நாகரிகத்தை அவர்கள் உருவாக்கி இருக்கின்றார்கள். யூப்ரடிஸ், டைக்ரிஸ், ஈராக் பகுதிகளில் வாழ்ந்தவர்கள் ஒரு நாகரிகத்தை உருவாக்கி இருக்கின்றார்கள். அந்த பகுதியிலே வாழ்ந்தவர்கள் அவர்களுடைய சிந்தனைகள், கோட்பாடுகள் இப்படி நாகரிகமாக வந்திருக்கு. இதெல்லாம் மனிதர்கள் உருவாக்கியது. இந்த கோட்பாடுகள், இந்த சிந்தனைகள் எல்லாம் மனிதர்களுடைய எண்ணங்களில், மனிதர்களுடைய சிந்தனைகளில் உருவாகியது என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. இதற்கு அடிப்படை இல்லை, எந்த அடிப்படையும் கிடையாது. நாங்கள் இன்று பேசக்கூடிய ரோம நாகரிகத்துக்கு கூட ஒரு வஹி சமாவியா, வானத்தினால், அல்லாஹ் தஆலாவினால், அந்த ரப்பினால் அருளப்பட்ட அந்த சட்ட திட்டங்களை இன்று இந்த உலக நாடுகள், வளர்ச்சி அடைந்த நாடுகள், அபிவிருத்தி அடைந்த நாடுகள் என்று சொல்லக்கூடிய நாடுகள், சட்டங்களை மக்களுக்கு சொல்லக்கூடிய நாடுகள், மனித உரிமைகளை பேசக்கூடிய நாடுகள் அல்லாஹுடைய, ரப்புடைய சட்டங்களை அல்ல பின்பற்றுவது. எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பியது ஒவ்வொரு முஸ்லிமையும், ஒவ்வொரு சமூகத்தையும் அல் குர்ஆன் ஆள வேண்டும், அல் குர்ஆனுக்கு கட்டுப்பட்டு வாழ வேண்டும், அல் குர்ஆனிய சமூகமாக இருக்க வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய ஆசையாக இருக்கும். சமூகவியலாளர்கள் என்று சொல்வார்கள், சமூகத்தை பற்றி ஆய்வு செய்தவர்கள். அவர்கள் சொல்கின்றார்கள், மனிதன் என்பவன் யார் தெரியுமா? அவனும் இந்த மிருகங்கள், பறவைகள் இந்த உலகத்திலே இருக்கின்றன, இதே போன்று அவனும் ஒரு பிராணி. யாரை சொல்லக்கூடியவர்கள்? சமூகவியலாளர்கள், அதாவது சமூகத்தை பற்றி ஆய்வு செய்த அறிஞர்கள், நவீன கால அறிஞர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். எல்லோரும் அல்ல, ஒரு சிலர் சொல்லி இருக்கின்றார்கள், மனிதன் என்பவனும் மிருகங்களை போன்று, பறவைகளை போன்று இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒரு உயிரினம் தான். அவன் பேசுவான், அவ்வளவுதான். அல்லாஹ் தஆலா இந்த பிரபஞ்சத்திலே நிறைய கோள்களை வைத்திருக்கின்றான், சூரிய குடும்பங்களை வைத்திருக்கின்றான். ஆனால் பூமியில் மட்டும்தான் உயிரினங்கள் வாழ்கின்றன. இன்று விஞ்ஞானிகள் ஆய்வு செய்து தேடி பார்க்கின்றார்கள், செவ்வாயில் சென்று வாழலாமா,
ஆய்வு செய்கின்றார்கள். சந்திரனிலே சென்று வாழலாமா மனிதனுக்கு? அங்கே வீடு கட்டலாமா? இந்த வெளியிலே பூமிக்கும் அந்த அண்ட வெளிக்கும் இடையில் வாழலாமா என்றெல்லாம் இன்று மனிதன் சிந்திக்கின்றான். அல்லாஹு தஆலாவுடைய திட்டம் இந்த பூமியில் தான் மனிதன் வாழ வேண்டும். இந்த பூமியில் தான் அவன் மரணிக்க வேண்டும், அடக்கம் செய்யப்பட வேண்டும். பின்னால் அவன் எழுப்பப்பட வேண்டும், மஹ்ஷர் வெளிக்கு வர வேண்டும். எனவே அதுதான் இறுதி வரையும் நடக்கும். அல் குர்ஆன் அதற்கு கட்டுப்பட்ட ஒரு சமூகத்தை உருவாக்குவதற்காகத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாடுபட்டார்கள், கஷ்டப்பட்டார்கள், முயற்சி செய்தார்கள் என்பதை நாம் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். எங்களுடைய மனதிலே ஆழமாக பதிக்க வேண்டிய ஒரு விடயம். ஏனென்றால் இன்று நாங்கள் சமூகமாக வாழ வேண்டும், முஸ்லிமாக வாழ வேண்டும், அல்லாஹ்வுக்கு அடிபணிந்து வாழ வேண்டும் என்று நாங்கள் ஒவ்வொருவரும் விரும்புகின்றோம். அவர்களிடத்திலே நாங்கள் கேட்போம், நீங்கள் அல் குர்ஆனை படிக்கின்றீர்களா? நபி அவர்களுடைய சீராவை படிக்கின்றீர்களா? அல் குர்ஆனில் ஏதாவது கொஞ்சம் உங்களுடைய உள்ளத்திலே இருக்கின்றதா என்று கேட்டால் இல்லை. அல் குர்ஆனை பார்த்தே பல வருடங்களாகி இருக்கும், அல்லது ரமலானில் எப்போதாவது ஒரு நாள் அந்த அல் குர்ஆனை நாங்கள் திறந்து பார்த்திருப்போம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா சொல்கின்றான் சூரா ஜுமரிலே, அஃபமன் ஷரஹல்லாஹு ஸத்ரஹு லில் இஸ்லாம். இஸ்லாம் என்ற இந்த வேதத்தின் இந்த மார்க்கத்தின் இந்த வேதத்தின் பக்கம் ஒருவருக்கு அல்லாஹு தஆலா அவனுடைய உள்ளத்தை விரிவாக்கி விட்டால், எப்படி சொல்கின்றான் அல்லாஹு தஆலா? அஃபமன் ஷரஹல்லாஹு ஸத்ரஹு, உள்ளத்தை விரிவாக்கி விட்டால் என்றால் என்ன அர்த்தம்? அல் குர்ஆனின் பக்கம் யாருடைய உள்ளம் வரவில்லையோ, எந்த சமூகத்தினுடைய உள்ளம் அல் குர்ஆனை ஏந்திக் கொள்ளவில்லையோ, அந்த உள்ளங்கள் சுருங்கிய உள்ளங்கள். சுருங்கிய உள்ளங்கள் என்றால் என்ன? எதையும் பார்ப்பதில்லை, எதையும் சிந்திப்பது இல்லை, எதையும் ஆய்வு செய்வது இல்லை. அல் குர்ஆனில் இருக்கின்றதா, ஹதீஸில் இருக்கின்றதா, நபி அவர்களுடைய வாழ்க்கையில், சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் அந்த சஹாபா சமூகம் எப்படி ஒரு சமூகமாக வாழ்ந்தது, நாங்கள் எப்படி ஒரு சமூகமாக வாழ வேண்டும், அவர்களிடத்திலே தஅஸ்ஸுப் இருந்தது, இல்லை என்று சொல்வதற்கு இல்லை. பிடிவாதம் இருந்தது அவர்களிடத்தில். என்ன பிடிவாதம் இருந்தது? தஅஸ்ஸுப், அதாவது அஸபிய்யா, அவர்களுடைய கோத்திர வெறி இருந்தது. அஃபமன் ஷரஹல்லாஹு ஸத்ரஹு லில் இஸ்லாம், அதை விட்டுவிட்டு அவர்களுடைய உள்ளத்தை விரிவாக்கி இஸ்லாத்தின் பக்கம் வந்ததன் பின்னால் அந்த வெறி அவர்களிடத்தில் இல்லை. ஓடி வருவார்கள் நபி அவர்களிடத்தில், யா ரசூலல்லாஹ், அல்லாஹு தஆலா இந்த விடயத்தை பற்றி என்ன சொல்கின்றான்? இதற்கு முந்தி கேட்பார்களா? வெட்டி விடுவார்கள், வாளை ஏந்தி விடுவார்கள். அப்படி இருந்தவர்கள் மௌனமாகி விடுவார்கள். ஏதாவது ஒன்று நடந்து விட்டால், ஒரு பிரச்சனை நடந்து விட்டால் உடனடியாக அமைதி அடைந்து விடுவார்கள், வாளை ஏந்த மாட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் நபி அவர்களை எதிர்த்து பேசியவர்களை கூட வாளெடுத்து வெட்டுவதற்கு அவர்கள் விரும்பவில்லை. ஏன்? நபி அவர்கள் அனுமதி தர வேண்டும். அந்த கட்டுப்பாட்டுக்கு வந்தார்களா இல்லையா? அப்படி ஒரு கட்டுப்பட்ட சமூகமாக அவர்கள் மாறினார்களா இல்லையா? இதுதான் சமூகம். இந்த கட்டுப்பாட்டோடு, இந்த ஒழுங்கோடு, இந்த வரம்புகளோடு வாழக்கூடிய சமூகம் தான் இஸ்லாமிய சமூகம். அந்த சமூகம் பார்க்க வேண்டும், அல்லாஹ் என்ன சொல்கின்றார், அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்கின்றார். என்னுடைய சிந்தனையில் ஒன்று இருக்கலாம், என்னுடைய வாழ்க்கையில் நான் ஒன்றை நம்பி இருக்கலாம், என்னுடைய உறவினர்களுக்கு மத்தியில், என்னுடைய குடும்பத்துக்கு மத்தியில் ஒரு சிந்தனையை நான் பின்பற்றலாம், என்னுடைய மனதில் அதை ஆழமாக பதித்திருக்கலாம். அதுவல்ல இஸ்லாம். இஸ்லாம் என்பது அல் குர்ஆன் சொல்லக்கூடியது என்று அந்த சமூகத்தில் உள்ள அந்த மக்கள் கட்டுப்பட்டு அடிபணிந்து வர வேண்டும். சமூகம் என்பது
இந்த குடும்பங்கள் எல்லாம் சேர்ந்ததுதான் சமூகம். குடும்பம் என்று நாம் சொல்வது தனிநபர்கள் எல்லாம் சேர்ந்ததுதான் குடும்பம். நாம் ஒவ்வொருவரும் தனி மனிதர்கள் தான். எங்களை பார்த்து இஸ்லாம் பேசுகின்றது, குர்ஆன் பேசுகின்றது நாம் எப்படி வாழ வேண்டும் என்று. அல் குர்ஆனில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வசனங்களையும் நாம் படிக்கும் பொழுது அப்பொழுது நாம் தனி மனிதர்கள். நாம் யோசிக்க வேண்டும், நாம் நினைக்க வேண்டும், இந்த அல் குர்ஆன் என்னோடு பேசுகின்றது, எனக்குத்தான் இது சொல்கின்றது. அஃபமன் ஷரஹல்லாஹு ஸத்ரஹு லில் இஸ்லாம் ஃபஹுவ அலா நூரின் மிர் ரப்பிஹி. அல் குர்ஆன் ஒருவருக்கு கிடைத்து விட்டால் அவருடைய உள்ளத்துக்கு ஒளி கிடைத்து விட்டது. நான் சொல்லவில்லை, குர்ஆன் சொல்கின்றது. அதுதான் ஒளி, அதுதான் பிரகாசம், அதுதான் ரப்புடைய வாக்கு. ஒரு யூதர் ஒரு முஸ்லிமிடத்திலே கேட்டார், அல்லாஹ்வை நான் பார்க்க வேண்டும். எப்படி பார்ப்பது? ரப்பை பார்க்க வேண்டும். அஃபலா நரா, எங்களால் பார்க்க முடியாதா? கிறிஸ்தவர்களிடத்தில் சென்றால் அவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம், ஜேசூஸ் காட்டுவார்கள், இதுதான் கடவுள், அல்லாஹ்வுடைய மகன். அதே போன்று இந்துக்களிடம் சென்றால், தமிழர்களிடம் சென்றால் நிறைய தெய்வங்களை காட்டுவார்கள். பௌத்தர்களிடம் சென்றால் காட்டுவார்கள். முஸ்லிம்களிடத்தில் வந்து பள்ளி வாயிலுக்கு வந்து உங்களுடைய ரப்பை காட்டுங்கள், காட்ட முடியாது. எப்படி காட்டுவது? ஐன ரப்புக்கும், உங்களுடைய ரப்பு எங்கே இருக்கின்றான்? எங்களுடைய ரப்பு அர்ஷிலே இருக்கின்றான். அவனை எப்படி பார்ப்பது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அர்ஷ் வரையும் சென்று வந்தார்கள். யா ரசூலல்லாஹ், ஹல் ரஅய்த ரப்பக், ரப்ப பார்த்தீங்களா, பேசினீங்களா? நூருன் நூருன் அன்னா அராஹு. இதுதான் நபி அவர்கள் சொன்ன பதில். நூருன் அன்னா அராஹு, அந்த ரப்பு பிரகாசத்திலும் பிரகாசம். அவனை எப்படி பார்ப்பது? நூருன். எனவே அல்லாஹ் தஆலா ஒருவருடைய உள்ளத்துக்கு குர்ஆனை, இஸ்லாத்தை தந்து விட்டால் அந்த உள்ளம் ஒரு பிரகாசமான உள்ளமாக அது மாறிவிடும். நூர், வெளிச்சம், அல்லது இருளடைந்த பாலடைந்த உள்ளம். இருளடைந்த பாலடைந்த உள்ளம், பொறாமை இருக்கும், வெறி, தேவையில்லாத வெறிகள் இருக்கும், அந்த உள்ளத்தில் வஞ்சகம் இருக்கும், அந்த உள்ளத்திலே அடுத்தவர்களை எப்பொழுதும் குறை காணக்கூடிய எண்ணம் இருந்து கொண்டே இருக்கும், பொறாமை இருக்கும். இப்படி தேவையில்லாத குணங்கள் எல்லாம் நிறைந்த உள்ளமாக இருந்து கொண்டே இருக்கும். தன்னுடைய முஸ்லிம் சகோதரனை பார்த்து அல்லது அவனை பார்க்கும் பொழுது அங்கே உள்ளத்திலே ஒரு கசடு உருவாகும். முஸ்லிம் சகோதரன், நபி அவர்கள் சொன்னார்கள், மதீனாவுக்கு சென்றவுடன் அல் முஸ்லிம் அகுல் முஸ்லிம், முஸ்லிம்களை பார்த்து சொன்னார்கள் அல் முஸ்லிம் அகுல் முஸ்லிம். எல்லோருக்கும் சொன்னார்கள், என்ன, இவரும் நீங்களும் ரெண்டு பேரும் ஒன்று விட்ட சகோதரர்களை போல, ஒரே தாய் தந்தைக்கு பிறந்த சகோதரர்களை போல. அந்த வார்த்தை தான் பயன்படுத்தப்படுது. அது அப்படித்தான் நபி அவர்கள் சமூகத்தை உருவாக்கினார்கள். இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்வார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாக மதீனாவுக்கு சென்றதன் பின்னால் அவர்கள் செய்த பணி, அவர்கள் முதலாவது மதீனாவுக்கு சென்றதன் பின்னால அவர்கள் செய்த முக்கியமான பணி, போன உடனே அவங்க என்ன செஞ்சாங்க? அவங்க போறதுக்கு முன்னாலேயே ஒரு நபித்தோழர் அனுப்பிட்டாங்க. ஏற்கனவே நபி அவர்கள் முதலாவதே அங்க போக இல்லை, அதற்கு முன்னாலேயே ஒரு நபித்தோழரை அனுப்பி அங்க உள்ள முஸ்லிம்களுக்கு தர்பியா கொடுத்தாங்க. அவங்க ஒரு சமூகமாக வாழணும், அவர்களுக்கு இடையில நீதி, நியாயம், சமத்துவம் நிலைநாட்டப்படணும். எனவே அதற்குரிய அடிப்படைகளை ஏற்கனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்படுத்தி விட்டார்கள். முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அவர்கள் மூலம் நபி அவர்கள் போனவுடன் அங்கே பனல் ஹஜர்
அவர்கள் கற்களைத்தான் கட்டினார்கள் என்று சொல்வார். கற்களை கட்டினார்கள் என்றால் பள்ளிவாயலை கட்டினார்கள். அந்த பணியில் தான் முதலாவது அவர்கள் ஈடுபட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே சென்று, வாருங்கள், அதாவது அபு அய்யூப் அன்சாரியுடைய வீட்டிலே நான் இருக்கின்றேன் ரலியல்லாஹு அன்ஹு என்று யாரையும் அழைத்து அங்கே அவர்கள் தர்பியா கொடுக்கவில்லை. அல்லது முதலாவது மதீனாவுக்கு நபி அவர்களை அழைத்த நபி தோழர் அஸ்அத் பின் ஜுராரா ரலியல்லாஹு அன்ஹு. அஸ்அத் பின் ஜுராரா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வீட்டுக்கு வாங்க எல்லாரும் சொல்ல இல்லை. எனவே பனல் ஹஜர் قبل ان يبني الرجل, மனிதர்களை கட்டியெழுப்ப வேண்டிய தேவை அவர்களுக்கு இருக்கையில் ஏற்கனவே அதை செஞ்சிட்டாங்க. நபி அவங்க ஒரு நபி தோழரை அனுப்பி ஏற்கனவே அதை செஞ்சிட்டாங்க. வந்த உடனே நபி அவங்க சொன்னாங்க, அல் முஸ்லிம் அஃபுல் முஸ்லிம். இதுதான் சமூகம். இமாத்தத்துல் அதா அனி தரீகி சதகா, இவைகள் தான் நபி அவர்கள் மதீனாவில் சொன்ன விடயங்கள். பாதையில போகக்கூடிய நேரம் ஏதாவது தீங்கிழைக்கக்கூடியவைகள் இருந்து அதை நீங்க எடுத்து போட்டுருங்க. இதுதான் மதீனால சொன்னது. சமூக உருவாக்கத்துக்கு தேவையான அடிப்படைகள். ஒரு கணவன் மனைவி எப்படி வாழ வேண்டும், இதைத்தான் மதீனால நபி அவங்க சொன்னாங்க. ஒரு பெண்மணி ஓடி வந்தாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில். சூரா முஜாதலாவை படித்தால் எங்களுக்கு அது தெரியும். அழகான சம்பவம். அந்த பெண்மணி ஜாஹிலியா காலம் என்று சொன்னால் உடனே தன்னுடைய கணவனை தலாக் சொல்லி இருப்பாள். அவள் தலாக் சொல்லி இருப்பாள், விட்டிருப்பாள். அப்படி ஒரு சம்பவம் நடந்து விட்டது. ஆனால் அந்த பெண்மணி அதனை செய்யவில்லை. ஏன் செய்யவில்லை? இப்பொழுது நாங்கள் ஒரு சமூகமாக இருக்கின்றோம். எங்களை ஆளுவது, எங்களை கட்டுப்படுத்துவது குர்ஆன். குர்ஆன் தான் எங்களை வழிநடாத்துகின்றது. எனவே நான் இப்பொழுது முடிவெடுக்க முடியாது, என்னால் முடிவெடுக்க முடியாது. அது ஜாஹிலியத். எனவே ஓடி வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அந்த பெண்மணி தனக்கு நடந்த அநியாயத்தை, தன்னுடைய கணவனினால் நடந்த அநியாயத்தை, தன்னுடைய கணவன் தனக்கு செய்தவைகளை குறிப்பிட்டு, யா ரசூலல்லாஹ், இப்படி செய்து விட்டார், என்னால் வாழ முடியாது, நான் என்ன செய்ய கேட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட பாருங்கள் உடனடியாக தீர்ப்பு வழங்கவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இஸ்பிரி, பொறுமையாயிருங்க. திரும்பவும் அந்த பெண்மணி சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், என்னால் முடியும். இஸ்பிரி, பொறுமையாயிருங்க. திரும்பவும் சொன்னாங்க. மூன்றாவது முறையும் அந்த பெண்மணி கேட்டாங்க, பொறுக்க முடியவில்லை. அந்த பெண்மணி கடைசியாக தன்னுடைய 2 கைகளையும் வானத்தின் பக்கம் உயர்த்தி, யா ரப், யா ரப், என்னுடைய ரப்பே, நீதான் எனக்கு தீர்ப்பளிக்க வேண்டும் என்று ரப்பிடத்திலே கேட்டார். அந்த ரப்பு தான் தீர்ப்பளிக்க வேண்டும். எனவே அல்லாஹ் தஆலா சூரா முஜாதலா, கத் சமிஅ அல்லாஹு கௌலல்லதி துஜாதிலுக ஃபீ ஸௌஜிஹா வ தஷ்தகி இலல்லாஹ் வல்லாஹு யஸ்மஉ தஹாவுரகும், அந்த சூராவை அருளுகின்றார். அல்லாஹ் தஆலா, நபியே, உங்களோடு விவாதம் பண்ணி கொண்டிருந்த அந்த பெண்மணியின் பேச்சை கேட்டுவிட்டான். கது சமி அல்லாஹு வதஷ்தகி இலல்லாஹ். கடைசியாக அவள் என்ன செய்தாள் தெரியுமா? தன்னுடைய ரப்பிடத்திலே கையை ஏந்தி விட்டாள். வல்லாஹு யஸ்மஉ தஹாவுரகுமா, நீங்கள் 2 பேரும் பேசியதை அல்லாஹ் தஆலா கேட்டுக்கொண்டுதான் இருந்தான் என்று அல்லாஹ் தஆலா அந்த பெண்மணிக்கு தீர்ப்பை வழங்க வேண்டும். அந்த பெண்மணி அந்த தீர்ப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் எதிர்பார்ப்பாக இருந்தது. அந்த பெண்மணி அதனைத்தான் விரும்பினாள். அல்லாஹ்வுடைய சட்டம் எனக்கு வேண்டும், அல் குர்ஆனுடைய தீர்ப்பு எனக்கு வேண்டும், நபி அவர்களுடைய வழிகாட்டல் எனக்கு வேண்டும் என்று கட்டுப்பட்டு வருவதுதான் ஒரு சமூகத்துக்கு அழகு. எல்லா விடயங்களும் என்ன சொன்னாலும், என்ன பேசினாலும், எப்படி இருந்தாலும், ஒருவர் எப்படி வாழ்ந்தாலும்
அல்லாஹு தஆலா என்ன சொல்கின்றான்? யா அய்யுஹல்லதீன ஆமனு அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல வ உலுல் அம்ரி மின்கும். இதுதான் அடிப்படை. யார் என்ன பேசினாலும் என்ன செய்தாலும் இதுதான் அடிப்படை. இதை தாண்டி ஒருவருக்கு சுவனம் செல்ல முடியாது. இந்த அல் குர்ஆன் வசனத்தை தாண்டி ஒரு சமூகமாக ஒரு கட்டுப்பாட்டோடு ஒருவர் வாழவில்லை என்று சொன்னால் அவர் நினைத்துக் கொண்டிருக்கலாம், எனக்கு சுவனம் கிடைக்கும், எனக்கு அல்லாஹ்வுடைய ரிலா கிடைக்கும், எனக்கு அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தம் கிடைக்கும், நான் அல்லாஹ்வுக்கு நெருக்கமாகத்தான் இருக்கின்றேன் என்று ஒருவர் நினைக்கலாம். நினைத்துக் கொண்டு இருக்க வேண்டியதுதான். அல்லாஹு தஆலா சொல்கின்றான், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்படுங்கள், சமூகமாக வாழுங்கள், ஒரு தலைவரை நியமித்துக் கொள்ளுங்கள், கட்டுப்பாட்டோடு வாழ்ந்து கொள்ளுங்கள். யார் சொன்னது? இது நாங்கள் சொன்னதா? இல்லை, இது அல்லாஹ் சொல்லக்கூடியது. அது சமூகத்திலே வாழக்கூடிய ஒரு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், ஒரு ஆசிரியராக இருந்தாலும், ஒரு வைத்தியராக இருந்தாலும், ஒரு பொறியியலாளராக இருந்தாலும், பல தடவை ஹஜ்ஜுக்கு சென்ற ஒரு ஹாஜியாராக இருந்தாலும், பல தடவை உம்ராவுக்கு சென்றவராக இருந்தாலும், ஒரு பணக்காரராக, செல்வந்தராக, ஒரு அரசியல்வாதியாக, யாராக இருந்தாலும் கூட இதற்கு கட்டுப்பட வேண்டும். இதை தாண்டி செல்ல முடியாது. இது அல்லாஹ்வுடைய தீர்ப்பு. இதற்கு முன்னால் யாருக்கும் பேச முடியாது. இந்த கட்டுப்பாடு இஸ்லாம், இந்த கட்டுப்பாடு குர்ஆன், இந்த கட்டுப்பாடு வஹி. அதனை நாம் மறக்க முடியாது, அதனை நாம் மறக்க கூடாது. நாம் மரணிக்கும் பொழுது உண்மையான முஸ்லிமாக மரணிக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் கட்டுப்பாட்டோடு ஒரு ஊரிலே, ஒரு சமூகத்திலே நான் வாழ்ந்து நான் மரணிக்கின்றேன் என்ற ஒரு அந்த தூய்மையான எண்ணத்தோடு ஒருவர் மரணிப்பதுதான் அவர் உண்மையான முஸ்லிமாக மரணிக்கின்றார் என்பதற்கு அர்த்தமாக. யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹி வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். அல்லாஹ் தஆலாவை உண்மையான முறையில் தக்வா செய்து கொள்ளுங்கள், மரணிக்கும் பொழுது உண்மையான முஸ்லிமாக நீங்கள் மரணித்துக் கொள்ளுங்கள். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்லக்கூடிய விடயங்கள், அல் குர்ஆன், சுன்னா, நபி அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை, அதனுடைய சுருக்கம், இவை அனைத்தையும் நாம் முழுமையாக கற்றுக்கொள்ள முடியாவிட்டாலும் கூட அது சுருக்கமாக அது என்ன சொல்கின்றது, எங்களிடத்தில் எதனை எதிர்பார்க்கின்றது என்பதை மட்டுமாவது நாங்கள் விளங்கி வாழ வேண்டும். ஆக குறைந்தது ஒரு முஸ்லிமாக வாழுவது என்று சொன்னால் இந்த குர்ஆன் என்ன எங்களிடம் எதிர்பார்க்கின்றது, நபி அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை என்ன எதிர்பார்க்கின்றது என்பதையாவது நாங்கள் அறிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு சாதாரண மனிதனிடத்திலே, ஒரு சாதாரண முஸ்லிமிடம் இந்த அல் குர்ஆனை கொடுத்து நீங்க சூரா ஃபுர்கானுக்கு கொஞ்சம் விளக்கம் சொல்லுங்க, அவர் சொல்ல மாட்டார். சூரா பக்ராவை கொஞ்சம் படிச்சு காட்டுங்க, அவர் படித்து காட்ட மாட்டார். ஏனாது சஹீஹுல் புகாரில எத்தனை ஹதீஸ் இருக்குன்னு கேட்டா சொல்ல மாட்டாரு. பரவாயில்லை. ஆனா இந்த அல் குர்ஆன் முழுமையாக 30 ஜுசுக்களும் சூரா ஃபாத்திஹாவில் இருந்து நாஸ் வரையும் எங்களிடம் என்ன எதிர்பார்க்கின்றது என்பதை அறிந்து வைத்துக் கொள்ள முடியும். அது இலகுவானது. எங்களுடைய சுன்னா, புகாரி, முஸ்லிம், திர்மிதி, குத்துபு சித்தா 6 கிரந்தங்களிலும் இருக்கக்கூடிய ஹதீஸ்கள் முழுமையாக எங்களிடத்தில் எதனை சொல்கின்றது என்று நாங்கள் அறிந்து வைத்துக் கொள்ள முடியும். அது இலகுவானது, அது கஷ்டமல்ல. எனவே அந்த அடிப்படையில் நாங்கள் அனைவரும் ஒரு சமூகமாக வாழுவதன் முக்கியத்துவத்தை அது எடுத்துக்காட்டுகின்றது. அந்த அடிப்படையில் நாங்கள் வாழ்ந்து மரணிப்பதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் அனைவருக்கும் அருள் புரிவானாக. உண்மை முஸ்லிமாக இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணிப்பதற்கு அவனுடைய அருளை, அவனுடைய கிருபையை எங்களுக்கு தந்தருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.